வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இலிப்பாட் செய்யலான்னு இருக்கிறேன். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 6 வாழைப்பழம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம நசுக்கிக்கலாம். எப்படி இருந்தாலும் நசுக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 6 பழத்தையும் நான் இந்த உங்களுக்கு அண்டிலே நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் இருந்தாலும் நீங்கள் நசுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பயும் இனிப்பு பழம் வரத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அதோட நான் பழம் இனிப்பாக இருக்கும், அதுக்காக நான் ஒரு 3 கரண்டி பழம் இனிப்பு சேர்த்துக்கிறேன். ஒன்று இனிப்பு வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டினாலும் குறைச்சிக்கலாம். இந்த இனிப்பு எனக்கு போதும், சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு 1 கப் தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கிறேன். இந்த எலிப்பாட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். அப்புறம் இதை நான் 1 கப் ஜவரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டினா பரவாயில்ல. ஆனால் இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க, அதனால் இதை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துடணும். இப்போ தேங்காய் பூ, ஜவரிசி, உப்பு, சீனி எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மாவு போட்டால் போதும். நான் இதுக்கு 1 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் தேவையானது அளவு நம்ம சேர்த்துக்குவோம். முதல்ல நான் ஒரு 3 கரண்டி சேர்க்குறேன். பத்தலைனா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சிலர் பண்டான் லீவ்ஸ் விற்பாங்க. பண்டான் லீவ்ஸ் வச்சோம்னாக்கா சமையல் கடிக்கும் போது அது மாட்டோம். நான் இப்படியே வச்சு செய்கிறேன். ஒன்றும் பாருங்கள், மாவு ஒன்று சேர்த்துக்கலாம். நான் அந்த 1 கப்பில் தான் மாவு எடுத்தேன். இப்போ 3 கப் 6 கப் கரண்டி மாவு போட்டிருக்கேன். பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம் வேணும்னா. இந்த 1 கப் மாவு எடுத்தேன். இதில் 6 கரண்டி மாவு தான் இதில் சேர்த்துருக்கேன். இது போதுமானது. இந்த மாதிரி திக்கா இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இனிப்பும் எனக்கு சரியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வாழை இலையை சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த வாழை இலையை ஒன்று ஒன்றா இந்த சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம், அதாவது வதங்கிறதுக்காக நம்ம அந்த பொருள் செய்யும்போது இது வதங்கும், இல்லைன்னா மடிப்பு வராது. அதுக்காக தான் நம்ம போடுறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நமக்கு பார்த்தாவே தெரியும் மடங்க, அதாவது நமக்கு மடக்க முடியுமா இல்லையான்னு தான் மடங்கிடுச்சு. போதும், இது எடுத்துடலாம். இந்த இலை வதங்கிடுச்சு. இலையில் நமக்கு தேவையான அளவு இதை போட்டுக்கலாம். இப்படி மடித்து வச்சுக்கணும். எண்ணெய் தடவ வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்துடும். இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இப்போ நான் இது ஆவியில் வேக வைக்க போகிறேன். இப்போ நான் இதை ஆவியில் வைக்க போகிறேன்.
சுடு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ அதை நான் ஆவியில் வேக வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஸ்டீமர் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சு ஆவி வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குது, நான் வைக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் ஆகும், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருச்சு, 10 நிமிஷம் தான் வெந்துருச்சு. இப்போ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. பாருங்கள், அதோ வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் இறக்குனேன், எடுத்து பார்ப்போம். ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்திருக்கு, அழகாக இருக்குது. சுடுது பாருங்கள். கோயில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு போட்டு இது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி.